லாட்ரி ரேசிங் மக்களே, நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி ஏபிபிசி நம்பர் பார்க்க போகிறோம். பார்க்குற முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டெய்லியும் இன்றைக்கி வீடியோ போடுற மாதிரி இன்றைக்கி வீடியோ போடுறோம். இன்றைக்கி இந்த மெத்தட் உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, கடைசி 3 நாள் ரிசல்ட் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஏபிபிசி ஏசி பார்க்கலாம். மறக்காமல் லைக் புதுசாக பார்க்குறீங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உடனே வரும். ஓகே, கடைசி 3 நாள் நம்ம என்ன ரிசல்ட் அடுத்த நாள் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, நல்லா நோட் பண்ணிங்க. 554 372 வச்சு நம்ம ஏபிபிசி நம்பர் நம்ம எப்படி எடுக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இந்த மெத்தட் உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஈஸியாக ஒரு வின்னிங் பிடிக்கலாம். ஓகே, 554 372 நோட் பண்ணிங்க. 554 372 போட்டுங்க. மறுபடியும் ப்ளஸ் பண்ணி மறுபடியும் 554 372ன்னு போட்டுங்க. அதை இது பண்ணி பெருக்கல் 55 போட்டுங்க. அதிலிருந்து வர கடைசி 3 நம்பரில் இந்த 2 நம்பர் மட்டும் எடுத்துங்க. 92 முதல் 2 நம்பர் மட்டும் எடுத்துங்க. 0 விட்டுருங்க. 92 இதுதான் அடுத்த நாள். ஆனால் ஏபிபிசியோட நம்பர் மக்களே, நல்லா பார்த்து பண்ணிங்களா எல்லா நாளும் ஒரு வின்னிங் எடுக்கலாம். இப்போ 92 தான் அடுத்த நாளோட ரிசல்ட்டு. ஓகேவா? ஓகே, நம்ம என்ன சொல்லியிருந்தோம் 92 சொல்லியிருந்தோம். இந்த இதை வச்சு எடுக்கும்போது நம்ம 92ன்னு சொல்லியிருந்தோம். அடுத்த நாள் பிசியில் 92 ஒரு சூப்பரான வின்னிங் எடுத்திருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டில் பார்க்கலாம். 252 192 இதை வச்சு நம்ம அடுத்த நாள் ஏபிபிசி நம்பர் எடுக்க போகிறோம். நல்லா நோட் பண்ணிங்க. இரநூத்தி 192 சொல்லியிருந்தோம். ப்ளஸ் பண்ணிங்க. மறுபடியும் 252 192 போட்டுங்க. இது படுத்தி மறுபடியும் பெருக்கல் 55ன்னு போட்டிங்கன்னா பார்த்துங்க அடுத்த நாள் செட்டில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 12 நம்பர் நமக்கு வருது. அடுத்த நாளில் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்களா? ஓகே, அடுத்த நாள் 12 நம்பர் வருது. கடைசி 3 நம்பரில் முதல் 2 நம்பர் 12. ஓகே, நம்ம சொன்ன மாதிரி அடுத்த நிமிஷம் 12 வந்துருக்கு பார்த்துங்க. அதே மாதிரி பிசியில் 12 வந்துருக்குது. நம்ம இதை வச்சு எடுக்கையில் 92ன்னு வந்துச்சு. அடுத்த நாள் செட்டில் 12 நம்பர் அதே இடத்துலையே பாஸ் ஆகிடுச்சு. பிசியில் பாஸ் ஆகிடுச்சு. ஒரு செட்டு பாஸ் ஆகுச்சா? ஓகே, அடுத்த நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 236 912 இதை வச்சு நம்ம ஏபிபிசி ஏசி எடுக்க போகிறோம். உங்கள் கணக்கில் அந்த வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணிக்கங்க. ஓகே, 236 912 236 912 போட்டுங்க. ப்ளஸ் பண்ணிக்கங்க. 236 912 மக்களே சமப்படுத்தி பெருக்கல் 55ன்னு போடுறீங்க. இதிலேருந்து வரக்கூடிய நம்பர் என்ன வரும்? முதல் 2 நம்பர் 32. இதுதான் இன்றைக்கி நம்ம மறுபடியும் பிசி இதுதான் நம்பரான பிசி 32. இதுதான் நம்ம கணக்கில் வர மாதிரி இருக்குது. ஓகே, வாங்க அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கான ஏபிபிசி நம்பர் பார்த்திங்கன்னா 32 பிசியில் வர மாதிரி இருக்குது. பிசி 32 நம்ம கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்க மக்களே. அடுத்தது இன்னொரு மெத்தட் இருக்குது. அதுவும் உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, நல்லா இருக்குங்க. பிசி 32 இந்த மெத்தடில். ஓகே மக்களே, அடுத்த மெத்தட் பாருங்கள். வீக்லி சார்ட் மூலிமா எடுத்த மெத்தட் வீக்லி சார்ட். இது வீக்லி சார்ட் பார்த்துங்க. வீக்லி சார்ட்டில் நம்ம என்ன மெத்தட் எடுத்துருங்க பார்த்துங்க. கடைசி 3 நம்பர் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். கடைசி 3 நம்பர் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி அந்த ரிசல்ட் எடுக்க போகிறோம். அதில் முதல் 3 நம்பர் பார்த்துங்க. 994 542 இதை நோட் பண்ணிக்கங்க. 994 542 போட்டுக்குங்க. மறுபடியும் ப்ளஸ் பண்ணிக்கங்க. 994 542 அப்படின்னு போட்டு இது படுத்தி பெருக்கல் 56ன்னு போட்டுங்க. இதில் வந்து நம்ம என்ன எடுக்கணும்? கடைசி 3 நம்பரில் முதல் நம்பர் கடைசி நம்பர் தான் நம்ம எடுக்க போகிறோம். நல்லா நோட் பண்ணிங்க. இதை வந்து நம்ம வந்து 74 இதுதான் நம்ம பிரிக்கிறோம். 74 ஆனால் 47 தான் அடுத்த நாள் தான் வந்து ஏபிபிசி நம்பர் மக்களே. நல்லா நோட் பண்ணிங்க. 74 47 வீக்லி சார்ட் மூலிமா எடுத்த மெத்தட் இது. மறந்துடாதீங்க, டெய்லி சார்ட் கிடையாது, வீக்லி சார்ட் மக்களே. 74 47 சொல்லிக்கிறோம். அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்துங்க, நம்ம வீக்லி சார்ட்டில் சொன்னதில் இந்த 3 நம்பர் வச்சு எடுத்ததில் 74 47 சொல்லியிருந்தோம். 74 ஏசியில் ஒரு வின்னிங் சூப்பரான வின்னிங் எடுத்துருக்குறோம். ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் வச்சு நம்ம எடுக்கலாம். 478 754 இதை வச்சு நம்ம அடுத்த நாள் ரிசல்ட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் மக்களே. 478 754 போட்டுங்க. மறுபடியும் கூட்டல் போட்டுங்க. 478
754 போட்டுங்க. மறுபடி இது பண்ணி பெருக்கல் 56 இதை போட்டிங்கன்னா நாளைக்கு அடுத்த நாள் ரிசல்ட் என்ன பார்த்துங்க. 4/8 48/84 தான் அடுத்த நாளுக்கான ஏபிபிசியோட நம்பர். மக்களே முன்ன பார்த்தது பிசி கரெக்டாக பொருந்துச்சு. இது வந்து ஏபிபிசி ஏசி நம்பர், ஏபிபிசி ஏசி இது. ஓகே, 48/84 அடுத்த நாள் ரிசல்ட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்துங்க 84 48/84 சொன்னால் அதே மாதிரி ஏசிபிசியில் முன்ன 74 பாஸ் ஆச்சு. இப்போ 84 அதே மாதிரி ஏசியில் பாஸ் ஆகிடுச்சு பார்த்துங்க. ஓகே, இன்றைக்கான ஏபிபிசி ஏசியை பார்க்கலாம். இது வந்து ஏசி முன்ன பார்த்தது ஏசி. இது ஏசியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாகவே வைக்கலாம். 575 824 நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க. இன்றைக்கி ஒரு அமௌண்ட்டை பிடிச்சலாம் மகளே. 575 824 வச்சு நம்ம இன்றைக்கி ரிசல்ட்டு பார்க்க போகிறோம். $575 824 ப்ளஸ் பண்ணிக்கிறீங்க. மறுபடியும் 575 824 போட்டுங்க. சமப்படுத்திக்கிறீங்க. பெருக்கல் 56ன்னு போடுங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மொதல் நம்பரும் கடைசி நம்பரும் எடுக்கிறோம். ஓகேவா மக்களே. இதுலேருந்து என்ன ஆகுது 2/8 இது நம்ம கிடைச்சா இன்றைக்கான ஏபிபிசி நம்பர். நம்ம என்ன பண்ணோம் 82 28/82 இதுதான் இன்றைக்கி நம்மளோட ஏபிபிசி ஏசி நம்பர். ஓகே, உங்கள் கணக்கில் மெசேஜ் நீங்கள் பயன்படுத்திங்க. இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருந்தோம், 2 நம்பர் கொடுத்துருந்தோம். மொதல் வந்து பிசியில் 32 சொல்லியிருந்தோம். பிசி 32 சொல்லியிருந்தோம். இதில் வந்து 32 23 1 இதில் 78/82 மகளே. இதுதான் இன்றைக்கி ஏபிபிசி நம்பர். உங்கள் கணக்கில் மேட்ச்னா நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரும். ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் இதெல்லாம். நீங்கள்